இப்போ ஃபேமிலியை விட்டு வெளியில இந்த 3 ராசியில வந்து இருக்கிறாங்க அப்படின்னா அவங்க கிட்ட வந்து கடன் வாங்குனீங்க அப்படின்னா அவ்வளவு சீக்கிரம் அடையாது. அப்படி இல்லைன்னா அவங்க கிட்ட ஏதாவது ஒரு பொருள் வாங்குறீங்க அப்படின்னா தொலைஞ்சு போய் அதை நீங்க திரும்ப அதுக்காக வந்து பே பண்ற மாதிரி இருக்கும். சோ இந்த மாதிரி வெளியில வந்து இந்த ராசிக்காரங்க இருக்கிறாங்க அப்படின்னா அவங்க கூட நீங்க வந்து கொஞ்சம் கவனமா இருந்துக்கோங்க அப்படிங்கறத நான் வந்து உங்களுக்கு சொல்றேன். சோ இப்போ இந்த வெளியில இந்த 3 ராசிக்காரங்கள்ல உங்களோட ஃப்ரெண்ட் ஒருத்தங்க இருக்கிறாங்க, உங்களுக்கும் அவங்களுக்கும் செம்மையா வந்து ஒர்க் அவுட் ஆகும், சேம் வைப்ரேஷன்ல இருக்கிறோம் அப்படின்ற மாதிரி நீங்க வந்து நினைச்சிட்டு இருப்பீங்க. ஒரு பிசினஸ் பண்ணலாமா நம்ம அப்படின்னு சொல்லி கேட்டு நிறைய 2 பேர் வந்து நிறைய இடங்களுக்கு போயிருப்பீங்க, விசாரிச்சிருப்பீங்க, எல்லாமே வந்து ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிசினஸ் ஆரம்பிச்சிருப்பீங்க. பார்த்தா அதுல வந்து கொஞ்ச நாளைக்கு அப்புறம் உங்களாலேயே வந்து அதுல இருக்க முடியாது. அப்புறம் நீங்க வந்து இல்லப்பா நீ பாத்துக்கோ, எனக்கு வந்து கொஞ்சம் என்னோட ஷேர் மட்டும் திருப்பி கொடுத்து அப்படின்னு மாதிரி வாங்கிட்டு போயிருவீங்க. அவங்க வந்து உங்களுக்கு கெட்டது பண்ணுவாங்க, உங்களை ஏமாத்திடுவாங்க, சீட் பண்ணிடுவாங்க, காசு தூக்கிட்டு ஓடிடுவாங்க. இந்த மாதிரிலாம் நான் எதுவுமே சொல்லவே இல்லைங்க. ஆனா உங்களுக்கும் அவங்களுக்கும் சேர்த்து வந்து ஒரு பிசினஸ் நீங்க இப்ப ஸ்டார்ட் பண்றீங்க அப்படின்னா அவங்களுக்கு அது பிக்கப் ஆகும். உங்களுக்கு அதை ஆரம்பிச்ச நேரம் ஏதாவது வந்து எனக்கு சரியில்லை அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நீங்க அதுல இருந்து வெளியே வந்துருவீங்க. அதனால இந்த 3 ராசிக்காரங்க கிட்ட நீங்க வந்து ரொம்ப பெரிய டீலிங்லாம் வச்சுக்காம இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க.